ஹாய், இந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்டில் சிங்க்ரனஸ், அசிங்க்ரனஸ் அண்ட் கால்பேக் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். ஜாவாஸ்கிரிப்ட் இஸ் அ சிங்கிள் த்ரெடட் லாங்குவேஜ். அப்படின்னா அட் அ டைம் ஒரு டாஸ்க் எக்ஸிக்யூட் ஆகும். மல்டி த்ரெடட் லாங்குவேஜஸ் லைக் C++, ஜாவா, பைத்தான்லாம் மல்டிபிள் டாஸ்க் அட் அ டைம் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சிங்கிள் த்ரெடட்னா இப்போ ஒரு கடையில் ஒரே ஒரு பிரிண்டர் இருக்குது, 4-5 கஸ்டமர்ஸ் வராங்க. அப்போ ஒரு கஸ்டமருக்கு பிரிண்ட் எடுத்த பிறகு தான் அடுத்த கஸ்டமருக்கு போகும். சப்போஸ் 4 பிரிண்டர்ஸ் என்கிட்ட இருந்துச்சுன்னா 4 கஸ்டமருக்கு அட் அ டைம் நான் பிரிண்ட் எடுத்து தருவேன். ஸோ இங்கே சிங்கிள் த்ரெட்ன்றது சிங்கிள் பிரிண்டர் இருக்கும்போது பண்ணுற டாஸ்க். அது மல்டி த்ரெட்னா மல்டிபிள் பிரிண்டர்ஸ் இருக்கும்போது நம்ம பேரலாக எல்லா டாஸ்க் எக்ஸிக்யூட் பண்ணுறோம்ல. ஸோ அதுதான் மல்டிபிள் த்ரெட். ஸோ இது கொஞ்சம் மெட்டாஃபரிக் தான், எக்ஸாக்டாக சேம் கிடையாது. ஸோ இதுதான் கான்செப்ட், ஜென்ரல் கான்செப்ட். இப்போ சிங்க்ரனஸ் ஃபங்க்ஷனா என்னன்னு பார்க்கலாம். நம்ம சிங்க்ரனஸ் ஃபங்க்ஷனா நார்மலாக எழுதுகிற கோட் எல்லாமே சிங்க்ரனஸ் தான். ஸோ சீக்வன்ஸில் எக்ஸிக்யூட் ஆகும். ஒரு டாஸ்க் கம்ப்ளீட்டாக எக்ஸிக்யூட் பண்ண பிறகு தான் அடுத்த டாஸ்க் போகுமே. நம்ம நார்மல் இஃப், எல்ஸ், வைல், ஃபார் லூப், அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே சிங்க்ரனஸாக தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஒரு கோட் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இது ஒரு சிங்க்ரனஸ் கோட். ஸோ ஃபர்ஸ்ட் மெசேஜ் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் டீட்டெயில்ஸ் இந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அப்புறம் console.log ஃபர்ஸ்ட் மெசேஜ், டீட்டெயில்ஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் console.log செகண்ட் மெசேஜ். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் மெசேஜ் பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டீட்டெயில்ஸ் கால் பண்ணியிருக்கேன். ஸோ மை நேம் இஸ் அருண் பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் மெசேஜ் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம என்ன ஆர்டரில் கோடு எழுதியிருக்கோமோ அதே ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகிட்டு பிரிண்ட் பண்ணோம். ஆனால் அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன்ன்றது கன்கரண்ட்டாக இண்டிபெண்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகும். இது ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் வச்சு சொன்னால் ஈஸியாக புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட 2 டாஸ்க் இருக்குது. ஒரு டாஸ்க் வந்து ரேஷன் கடையில் போய் ரைஸ் வாங்கணும். அதுக்கு இன்னொரு டாஸ்க் வந்து நான் ஜுவல்ஸ் வாங்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 2 கேஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸில் நான் ரேஷன் கடைக்கு போகிறதுக்கு 5 மினிட்ஸ் ட்ராவலிங் டைம் அண்ட் போயிட்டு வரத்துக்கு 5 மினிட்ஸ் ட்ராவலிங் டைம் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து ரேஷன் கடையில் க்யூ எதுவுமே இல்லை. ஸோ வாங்குற டைம் வந்து நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ போயிட்டு வாங்கிட்டு வர டைம் வந்து 10 மினிட்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் நான் ஜுவல்லரி ஷாப்புக்கு போகிறேன். அங்கே போயிட்டு ஜுவல்ஸ் வாங்கிட்டு வரதுக்கு எனக்கு 20 மினிட்ஸ் ஆகும், 25 மினிட்ஸ் ஆகும். ஸோ டோட்டலாக 35 மினிட்ஸில் 2 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிடலாம். சப்போஸ் கேஸ் 2க்கு வரேன். கேஸ் 2ல என்ன ப்ராப்ளம்னா, ரேஷன் கடையில் பெரிய க்யூ நிற்குது. ஸோ அந்த க்யூவில் நின்று வெயிட் பண்ணி வாங்குறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடும். அப்போது இதுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படும்? 45 மினிட்ஸ் தேவைப்படும். ஏன்னா நான் போகிறதுக்கு, ரேஷன் கடைக்கு போகிறதுக்கு 5 மினிட்ஸ், அங்கே 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி வாங்கணும். அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதுக்கு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் ஜுவல்ஸ் வாங்குறதுக்கு 25 மினிட்ஸ் ஆகிடும். ஸோ டோட்டலாக 45 மினிட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் டாஸ்க்கும் இந்த ஃபர்ஸ்ட் கேஸ்க்கும் இந்த கேஸ்க்கும் 10 மினிட்ஸ் டிஃபர் ஆகுது. ஏன்னா நான் அங்கே வெயிட் பண்ணுறேன். அந்த வெயிட் பண்ணுற டைமில் வேறு எந்த டாஸ்க்கும் நான் பெர்ஃபார்ம் பண்ணலை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு ரேஷன் கடையில் நீ போய் வாங்கிடு. சப்போஸ் அவன் வீடு வந்து ரேஷன் கடை பக்கத்தில் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன சொல்கிறேன், ரேஷன் கடையில் எனக்கு வர வேண்டிய ரைட்ஸ் நீ வாங்கி வச்சுட்டு நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜுவல்லரி ஷாப்புக்கு போய் ஜுவல்ஸ் வாங்க போயிடுறேன். ஸோ அவன் என்ன பண்ணுறான், அங்கே 10 மினிட்ஸ் லைன் நின்று வாங்கிட்டு வெயிட் பண்ணுறான். ஸோ அந்த 10 மினிட்ஸில் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஜுவல்லரி ஷாப்பில் இன்னும் ஜுவல்ஸ் வாங்கினிருப்பேன். அவன் வாங்கி வச்சுட்டாலும் நான் இப்போ சடன் நடுவில் போக முடியாது. ஏன்னா நான் ஜுவல்ஸ் வாங்கினிருக்கேன் ஆல்ரெடி. அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண பிறகுதான் நான் இங்கே போய் ரேஷன் கடையில் போய் நான் ரைஸ் வாங்க முடியும். கரெக்டா? ஸோ 25 மினிட்ஸ் வந்து நான் இங்கே ஜுவல்ஸ் வாங்கிட்டு வருவேன். வந்த பிறகு 5 மினிட்ஸ் ட்ராவலிங் டைம் நான் இங்கேருந்து ரேஷன் கடைக்கு போவேன். ஸோ ரேஷன் கடை போய் அவன் ஆல்ரெடி வாங்கி வச்சுட்டான். ஸோ அப்படி டேரெக்டாக வாங்கிட்டு வரத்துக்கு 5 மினிட்ஸ். ஸோ 35 மினிட்ஸ். இப்போ நமக்கு 35 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஏன்னா நான் எங்கேயுமே வெயிட் பண்ணல யாருக்காகவுமே. நான் ஃபர்ஸ்ட் ஜுவல்லரி ஷாப் போனேன், என்னோட வேலை முடிச்சுட்டு டேரெக்டாக நான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துட்டேன். ஸோ என்னோட 2 டாஸ்க்குமே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் எங்கேயுமே வெயிட் பண்ணலை. இதுதான் அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன் நமக்கு பண்ணும். இது எதுக்கு பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இப்போ ஒரு வெப்சைட்ல உங்களோட நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ ஸ்லோவாக இருக்கும்போது எல்லா கண்டென்ட்டும் லோட் ஆகிடும். பட் இமேஜ் மட்டும் சம்டைம்ஸ் ஒரு இமேஜ் சிம்பிள் இருக்கும், ஆனால் ஃபுல்லாக லோட் ஆகாது. ஒரு 2-3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஃபுல் இமேஜ் லோட் ஆகும். ஸோ இந்த பீரியட்ல அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சப்போஸ் இது சிங்க்ரனஸாக இருக்குன்னு நினச்சிக்கலாம். சிங்க்ரனஸாக இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ஹெட் பார் இருக்கும். ஹெட்டர் கம்ப்ளீட் ஆன பிறகு பாடி இருக்கும். ஸோ பாடி தேவையான கோட் எக்ஸிக்யூட் ஆகிடும். அதுக்கப்புறம் இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இமேஜ் ஃபெச் ஆகுறதுக்கு லேட் ஆகுது. ஸோ ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ், அந்த இமேஜ் வந்து ஃபெச் பண்ணுறதுக்கு லேட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ சிங்க்ரனஸாக இருந்துச்சுனாக்கா இந்த இமேஜ் ஃபெச் ஆன பிறகு தான் அடுத்த செட் ஆஃப் கோடுக்கே போகும். ஸோ இப்போ என்ன ஆகும், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மி ஆயிடும். அந்த பிளேஸ்லேயே நின்றுடும். அதுக்கு நெக்ஸ்ட் இருக்கிற கோடெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகாது.
இந்த இந்த ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு நம்ம அசின்க்ரனஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். ஸோ அசின்க்ரனஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாக்கா இமேஜ் வந்து கன்கரண்டா ஃபெட்ச் பண்ணின்னு இருக்கும். நான் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து வெயிட் பண்ண தேவையில்ல. இப்போ நான் ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் சிங்கிள் த்ரெட்டட் சொன்னேன்னா, ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் மெயின் த்ரெட் என்ன பண்ணும், ஒரு ஒரு லைன் எக்ஸிக்யூட் பண்ணும். எப்பெல்லாம் அசின்க்ரனஸ் ஃபங்க்ஷன் வருதோ அப்பெல்லாம் வெப் ஏபிஎஸ் அனுப்பிடும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் சிங்கிள் த்ரெட்டட்ல, ஸோ அதனால மல்டிபிள் டாஸ்க் பண்ண முடியாது. ஸோ அது என்ன பண்ணும், வெப் ஏபிஎஸ் ஆர் நோட் ஏபிஎஸ்க்கு சென்ட் பண்ணிடும். ஸோ வெப் ஏபிஐ ஆர் நோட் ஏபிஐ வந்து அந்த அசின்க்ரனஸ் பார்ட் மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ணும். உள்ள இருக்கிற சின்க்ரனஸ் கூட எக்ஸிக்யூட் பண்ணாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ செட் அமௌண்ட் இல்லை, இப்போ ஃபெச் பண்ற இமேஜ் ஃபெச் பண்றதுக்கு லேட் ஆகும் கரெக்டா. ஸோ அந்த பார்ட் மட்டும் தான் அது வெப் ஏபிஎஸ் எக்ஸிக்யூட் பண்ணும். சப்போஸ் அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணணும், இமேஜ் பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் ஜாவா ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். ஒரு கோட்ல சொன்னா ஈஸியா புரியும். ஸோ இது ஒரு அசின்க்ரனஸ் ஃபங்க்ஷன் எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் லைன்ல கன்சோல் டாட் லாக் ஃபர்ஸ்ட் மெசேஜ் கொடுத்துருக்கேன். செகண்ட் லைன்ல செட் டைமும் டீடைல்ஸ் 500 1000 மில்லி செகண்ட் கொடுப்பேன். ஸோ இது மீனிங் என்னன்னா, செட் டைம்ன்றது டிஃபால்ட் இன்பில்ட்டா ஜாவாஸ்கிரிப்ட் தர ஒரு அசின்க்ரனஸ் ஃபங்க்ஷன். ஸோ இதில் டீடைல்ஸ் என்ற ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணிட்டு டைம் தரணும். ஸோ இவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் தான் இது எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு டைம் தரோம். அண்ட் தென் கன்சோல் டாட் லாக் செகண்ட் மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணால் நம்ம கோட் எழுதிருக்கிற ஆர்டரில் பிரிண்ட் ஆகாது. பாருங்க, ஃபர்ஸ்ட் இமேஜ் பிரிண்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் செகண்ட் இமேஜ் வந்திருக்கு, அதுக்கப்புறம் மை நேம் இஸ் அருண். செகண்ட் இமேஜ்ன்றது லாஸ்ட் லைன்ல தான் நான் கொடுத்துருக்கேன், ஆனால் எனக்கு செகண்டே பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது அசின்க்ரனஸ் பண்ணும். இங்க என்ன அசின்க்ரனஸ் ஃபங்க்ஷனால என்ன யூஸ் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் மெயின் த்ரெட் என்ன பண்ணும், இந்த லைன் எக்ஸிக்யூட் பண்ணும், கன்சோல் டாட் லாக் ஃபர்ஸ்ட் மெசேஜ் எக்ஸிக்யூட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் லைன் வரும்போது என்ன பண்ணும், இது செட் டைம் வந்து ஒரு அசின்க்ரனஸ் ஃபங்க்ஷன். அப்போ இதை பார்த்த உடனே ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன பண்ணிடும், வெப் ஏபிஎஸ்க்கு புஷ் பண்ணிடும். ஸோ வெப் ஏபிஐ என்ன பண்ணும், அந்த 1000 மில்லி செகண்ட் வெயிட் பண்ணும். ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணும். இப்போ நான் எப்படி ரியல் டைம் எக்ஸாம்பிளில் என் ஃப்ரெண்டு அங்கே லைனில் வெயிட் பண்ணி வாங்கினானோ, அதே மாதிரி இங்கே 1000 மில்லி செகண்ட்ஸ் வெப் ஏபிஎஸ் வெயிட் பண்ணும். வெயிட் பண்ண பிறகு டீடைல்ஸ் என்ற ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணாது. ஸோ அது கரண்ட் ஸ்டேட்டில் ரன் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ அந்த டீடைல்ஸ் ஃபங்க்ஷனை ஜாவா ஸ்கிரிப்ட் மெயின் த்ரெட்டுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். இப்போ இது ஒரு விசுவலைசரில் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன், ஈஸியாக புரியும். ஸோ சேம் ஃபங்க்ஷன் டீடைல்ஸ் இருக்கு, அப்புறம் கன்சோல் டாட் லாக் ஃபர்ஸ்ட் மெசேஜ் இருக்கு, செட் டைமோ டீடைல்ஸ் 2000 மில்லி செகண்ட்ஸ், கன்சோல் டாட் லாக் செகண்ட் மெசேஜ். ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தோன்னா 3 பார்ட்ஸ் இருக்கு. கால் ஸ்டாக் இருக்கு, வெப் ஏபிஎஸ் இருக்கு, அதுக்கப்புறம் கால் பேக் கியூ இருக்கு. ஸோ இப்போ கால் ஸ்டாக்ன்றது ஃபர்ஸ்ட் இது 3 என்னன்னு பார்க்கலாம். So call stack, JavaScript uses a call stack to keep track of the currently executing function. So current execute ஆகிற லைன் வந்து கால் ஸ்டாக்ல புஷ் பண்ணிடும். ஸோ அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண பிறகு கால் ஸ்டாக்ல இருந்து பாப் பண்ணிடுவோம். கால் பேக் கியூன்றது asynchronous operations such as input or output operations or timers are handled by the browser or Node.js runtime. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ டைமர்ஸ் எதெல்லாம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், எந்த டாஸ்க்லாம் நமக்கு டைமிங்ஸ் கரெக்டாக தெரியாது. ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணால் வித்தின் அ செகண்ட், லைக் கரண்ட்டாக அப்படியே எக்ஸிக்யூட் ஆகாது, அது எவ்வளோ நேரம் வேணால் எடுக்கலாம். இப்போ இமேஜ் ஃபெச் பண்ணுறது எல்லாமே கனெக்டிவிட்டி பொறுத்து இருக்கு இல்லையா. ஸோ டைமர்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே டைனமிக், எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது. ஜாவா ஸ்கிரிப்ட் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கால் பேக் கியூக்கு புஷ் பண்ணிடும். ஸோ கால் பேக் கியூ என்ன பண்ணும், அந்த அசின்க்ரனஸ் கோட் மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ணும், லைக் டைமர்ஸ் அண்ட் அப்புறம் சம் அதர் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு, லேட்டராக பார்க்கலாம். ஸோ இதுதான் கால் பேக் கியூல புஷ் பண்ணும். ஸோ ஈவெண்ட் லூப் பண்றது continuously checks the call stack and callback queue. If the call stack is empty, it takes the first function from the callback. ஸோ எப்போ கால் ஸ்டாக் ஃப்ரீ ஆகுதோ அப்போ தான் கால்பேக் கியூவில் இருக்கிற ஃபங்க்ஷனை வந்து கால் ஸ்டாக்கு புஷ் பண்ணிடும். இப்போ நான் ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, நான் வந்து ஜுவல்ஸ் வாங்கினு இருப்பேன், அந்த டைமில் அவன் கம்ப்ளீட் பண்ணாலும் அவன் வெயிட் பண்ணி தான் ஆகணும். நான் எப்போ ஃப்ரீ ஆகிறனோ அப்போ தான் நான் போய் ரேஷன் கடையில் ரைஸ் வாங்க முடியும். அந்த மாதிரி கால் ஸ்டாக் இப்போ செட் ஆஃப் லைன்ஸ், இப்போ இதில் செட் டைமெண்ட் வந்துடுச்சு,
அடுத்த செட் ஆஃப் லைன்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆன பிறகு தான் அசின்க்ரனஸ் ஃபங்க்ஷன் ரிசல்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இதை ரன் பண்ணுறது ஈஸியாக புரியும். சேவ் அண்ட் ரன். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் console.log நமக்கு ரன் ஆகும். ஸோ console.log ஃபர்ஸ்ட் மெசேஜ், அப்புறம் செட் டைம் அவுட், இது இங்கே வெப் ஏபிக்கு சென்ட் பண்ணிடுச்சு. வெப் ஏபிக்கு சென்ட் பண்ண உடனே 2 செகண்ட்ஸ் அங்கே வெயிட் பண்ணும். ஸோ வெயிட் பண்ணிட்டு அந்த டீட்டெயில்ஸ் வந்து இப்போ எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு கரண்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணும், கால் பேக் கியூக்கு சென்ட் பண்ணிடும். இப்போ கால் பேக் கியூவில் இருந்து எப்போ கால் ஸ்டாக் போகும்னா, கால் ஸ்டாக் வந்து ஃப்ரீயாக இருக்கும். இங்கே இருக்கிற எல்லா சிங்க்ரனஸ் கோடுமே எக்ஸிக்யூட் ஆகிட்டு ஃப்ரீயாக இருக்கணும். ஜாவாஸ்கிரிப்ட் மெத்தட் எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அப்போ தான் கால் பேக் கியூவில் இருக்கிற ஃபங்க்ஷனை நம்ம அங்கே புஷ் பண்ணுவோம். இப்போ நான் ரெஸ்யூம் பண்ணுறேன். நெக்ஸ்ட் செகண்ட் மெசேஜ் பிரிண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் மெசேஜ் பிரிண்ட் ஆயிடுச்சு, அப்புறம் டீடைல்ஸ் செகண்ட் மெசேஜ் பிரிண்ட் ஆயிடுச்சு, அப்புறம் கால் பேக் கியூல இருந்து இங்க புஷ் பண்ணிட்டு மை நேம் இஸ் அருண். ஸோ இந்த ஆர்டர் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இன்னொரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் சொல்றேன். சப்போஸ் நான் ஒரு மரக்கன்று நடணும்னு வச்சுக்கலாம். நான் ஒரு மரக்கன்று நடுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ்? ஃபர்ஸ்ட் வந்து நான் ப்ரிப்பேர் தி பிட், குழி வெட்டணும். குழி வெட்டின பிறகு ஒரு பிளான்ட் பிளேஸ் பண்றேன். பிளேஸ் பண்ண பிறகு க்ளோஸ் பண்றேன். க்ளோஸ் பண்ண பிறகு நான் வாட்டர் பண்றேன். ஸோ இங்க எனக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, டேப்ல இருந்து டைரக்டா வாட்டர் வராது. அப்போ நான் கிணத்துல இருந்து தான் எடுக்கணும். ஸோ கிணத்துல இருந்து எடுக்கிறதுக்கு எனக்கு 10 மினிட்ஸ் ஆகும். மற்ற எல்லா ப்ராசஸும் 5 மினிட்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அப்போ டோட்டலா 10, 15, 20, 25 மினிட்ஸ் ஆகும். ஸோ 25 மினிட்ஸ் ஆகும் நான் ஒரு ஆள் இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்றதுக்கு. நான் என்ன சொல்றேன், சேம் ஃபர்ஸ்ட் கேஸ் மாதிரி ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி நான் குழி வெட்டுறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன், இந்த மாதிரி கிணத்துல தண்ணி மட்டும் எடுத்து வச்சுடு, நான் எடுத்து ஊற்றிக்கிறேன்னு சொல்லிடுறேன். ஸோ அவனும் ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸில் அவன் எடுத்து தண்ணி கிணத்துலேருந்து எடுத்து வச்சிடுறான். ஸோ அப்போ அந்த ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸில் நானும் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ குழி வெட்டிடுவேன், அந்த பிளான்ட்டையும் உள்ள நட்டுடுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸில் நமக்கு 3 டாஸ்க் எக்ஸிக்யூட் ஆயிடுது. கரெக்டா? ஸோ அதுக்கப்புறம் நான் க்ளோஸ் பண்ணி வாட்டர் பண்ணிடுவேன். 5 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ இதுக்கு டோட்டலா 10 + 15 மினிட்ஸ் தான் ஆகும். ஏன்னா நான் அங்க ஃபெச் பண்ற டைம் வந்து நான் சேவ் பண்றேன். ஸோ அந்த 10 மினிட்ஸ்ல 3 டாஸ்க் எக்ஸிக்யூட் பண்றோம். ஸோ இதுதான் இன்னும் லைக் இது வந்து வெப்சைட்ல எப்படி கம்பேர் பண்ணலாம்னா, ஒரு இமேஜ் ஃபெச் பண்ணணும்னு வச்சுக்கலாம். சப்போஸ் ஒரு இமேஜ் ஃபெச் பண்றது, ஒரு ஏபிஐல இருந்து இமேஜ் ஃபெச் பண்ணணும், ரொம்ப லேட் ஆகுது. ஸோ அந்த லேட் ஆகுற டைம்ல நம்ம வேற டாஸ்க் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ யார் வெயிட் பண்ணும்? ஜாவாஸ்கிரிப்ட் வெயிட் பண்ணாது. ஸோ வெப் ஏபிஐஸ் வெயிட் பண்ணும். ஓகேவா? இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, அசின்க்ரனஸ் ஃபங்க்ஷன் எங்க யூஸ் பண்ணணும்னா, எப்பெல்லாம் டிலே ஆகுதோ, சம் ப்ராசஸ் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கோ, அப்பெல்லாம் அசின்க்ரனஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஜாவாஸ்கிரிப்ட் எங்கேயுமே வெயிட் பண்ணக்கூடாது. எவ்வளோ முடிஞ்ச அளவு வெயிட் பண்ணக்கூடாது. கண்டினியூஸாக ரன் ஆயினே இருக்கும். ஸோ இப்போ அசின்க்ரனஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நாம அந்த வெயிட் பண்ணுற டைமை குறைக்கிறோம். இதுதான் அசின்க்ரனஸ் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளை நான் கோட்ல எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். நாங்க எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும். ஃபங்க்ஷன் வாட்டர், console.log fetch water. fetch waterக்கு ஒரு ஃபங்க்ஷன், prepare the pitக்கு ஒரு ஃபங்க்ஷன், plant the treeக்கு ஒரு ஃபங்க்ஷன், close the pitக்கு ஒரு ஃபங்க்ஷன், pour waterக்கு ஒரு ஃபங்க்ஷன். ஏன் நான் ஃபங்க்ஷன் எடுத்தேன்னா, ரியல் டைம்ல வந்து ஒரு ஃபங்க்ஷனுமே நிறைய செட் ஆஃப் லைன்ஸ் இருக்கும், அப்பப்போ யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியா இருக்கிறது ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும். ஸோ நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஃபெச் மட்டும் பண்ண வைக்க சொல்லிடுறேன். ஸோ அதுதான் இங்கே செட் டைம் அவுட் ஃபெச் பண்ண சொல்கிறேன். ஒரு 1 செகண்டுக்கு அப்புறம் செட் டைம் அவுட் தரேன். நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்பேர் தி பிட், அப்புறம் பிளான்ட், அப்புறம் க்ளோஸ், அப்புறம் போர் வாட்டர். கரெக்டா? ஸோ இப்போ இது கரெக்டாக இருக்கு. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணாக்க ஒரு சின்ன எரர் இருக்கும், என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் தி பிட், குழி நோண்டியாச்சு, பிளான் பண்ணியாச்சு, க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ போர் வாட்டர் ஃபெச் பண்ணாமலே எப்படி வாட்டர் போர் பண்ண முடியும்? ஸோ நான் என்ன சொன்னேன், அசின்க்ரனஸ் ஃபங்க்ஷன் வந்து எப்பவுமே லாஸ்ட்ல தான் அது புஷ் பண்ணும். ஏன்னா நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லையா, கால் பேக் கியூவில் எல்லா ஃபங்க்ஷனும் கியூவில் போட்டு விட்டுடும். ஸோ இங்கே இருக்கிற கோடெல்லாம் எக்ஸிக்யூட் ஆன பிறகு தான் இது கால் ஸ்டாக் புஷ் பண்ணும். அப்போ
நம்ம போர் என்ற ஃபங்க்ஷனை இங்க கால் பண்றது சீக்வன்ஸா லாஜிக்கலா இல்லை, கரெக்டா? ஸோ அப்போ நமக்கு இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு கால் பேக் யூஸ் பண்றோம். கால் பேக்ன்றது ஒன்றும் இல்லை. இப்போ நார்மல் ஒரு ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்றோம். என்ன ஆர்குமெண்ட்ஸ்? ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், கேரக்டரா இருக்கலாம், ஆர் இன்டிஜர், எனி வேரியபிள்ஸ், டேட்டா வேரியபிள்ஸா இருக்கும். பட் நம்ம என்ன பண்றோம், ஒரு ஃபங்க்ஷனையே ஆர்குமெண்டா பாஸ் பண்றோம். அதுதான் கால் பேக். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் கால் பேக் ஃபங்க்ஷனோட நார்மல் அட்வான்டேஜ் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் கால் பேக் ஃபங்க்ஷன் இந்த அசின்க்ரோனஸ் ஃபங்க்ஷனுக்கு எப்படி ஒரு சொல்யூஷனா இருக்குன்னு பார்க்கலாம். நான் ஒரு ஸ்கொயர் என்ற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன், அப்புறம் டபுள் என்ற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கொயர்னா ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர் அண்ட் டபுள் ஆஃப் அ நம்பர். நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஸ்கொயர், மல் ஆஃப் ஸ்கொயர் ஏ கமா பி. அப்படி இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா, ஸோ ஏ கமா பி ரெண்டு இன்டிஜர்ஸ் தரும். ஸோ ஸ்கொயர் ஆஃப் ஏ ஸ்கொயர் ஆஃப் பி, இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி அதை ரிட்டர்ன் பண்றோம். ஓகேவா? ஸோ மல் ஆஃப் டபுள்னா டபுள் ஆஃப் ஏ டபுள் ஆஃப் பி பண்ணிட்டு அதை மல்டிப்ளை பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, இந்த கோட்ல எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. பட் சப்போஸ் எனக்கு இன்னும் கியூப் தேவை, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் கியூப், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டிவிஷன், சம்திங் என் நம்பர் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஆப்ரேஷனுக்கும் நான் என்ன பண்ணணும், ஒரு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும். அது கோடு நம்ம ரிடண்டன்சி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? இதுக்கு கால் பேக் யூஸ் பண்றோம். ஏன் கால் பேக்? ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், கால் பேக்ன்றது ஒரு ஃபங்க்ஷன் ஆர்குமெண்டா பாஸ் பண்றோம். ஸோ இது ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் மல் ஆஃப் ஏ கமா பி கமா ஃபங்க்ஷன். ஏன்றது இன்டீஜர், பி என்றது இன்டீஜர், ஃபங்க்ஷன் என்றது ஒரு ஃபங்க்ஷனோட நேமையே நம்ம இங்க பாஸ் பண்றோம். ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே காமனா என்ன இருக்கு, லெட் ஏ ஒன் ஈக்குவல் டு சம் கால்குலேட் பண்ணி ஏ ஒனுக்கு அசைன் பண்றோம், பி ஒன்னும் அதே மாதிரி சம் கால்குலேஷன் பண்ணி அசைன் பண்றோம். அப்புறம் ரிட்டர்ன் ஏ ஒன் இன்ட்டு பி ஒன். இங்கேயும் சேம் தான். என்ன டிஃபரன்ஸ், இங்க ஸ்கொயர் ஆஃப் ஏ ஸ்கொயர் ஆஃப் பி இருக்கு, இங்க டபுள் ஆஃப் ஏ டபுள் ஆஃப் பி இருக்கு. சப்போஸ் கியூப் இருந்தா இன்னொரு ஃபங்க்ஷன் கியூப் ஆஃப் ஏ கியூப் ஆஃப் பி இருக்கும். மற்றதெல்லாம் சேம் தான். அந்த ஃபங்க்ஷன் நேம் மட்டும் தான் மாறுது, கரெக்டா? இப்போ எப்படி நம்ம இங்க 2,3 கொடுத்தா ஏக்கு வந்து 2 அசைன் ஆயிருக்கும், பிக்கு வந்து 3 அசைன் ஆயிடும். அதே மாதிரி நம்ம இங்க ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இங்கேயும் ஃபங்க்ஷன், இப்போ இங்க ஃபங்க்ஷன் கொடுத்துட்டோம். ஸோ உள்ள இன்ஸ்டெட் ஆஃப் டபுள் ஆர் ஸ்கொயர் ஃபங்க்ஷன் நேமே பாஸ் பண்ணிட்டோம்னா, ஸோ நமக்கு ரிடண்டன்சி குறையுது இல்லையா? ஸோ இங்க பாருங்க, 4,3, ஸ்கொயர்னா ஏ வந்து 4 அசைன் ஆயிடும், பி வந்து 3 அசைன் ஆயிடும், ஸ்கொயர் வந்து ஃபங்க்ஷனுக்கு அசைன் ஆயிடும். அப்ப என்ன ஆகும்? ஸோ திஸ் இஸ் 4, திஸ் இஸ் பி இஸ் 3 அண்ட் ஃபங்க்ஷன் இஸ் ஸ்கொயர். ஸோ let a1 equal to square of a, let b1 equal to square of b and return a1 into b1. ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். கமெண்ட் பண்ணிக்கலாம். 144 ரிட்டர்ன் இருக்கு, எப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த ஃபங்க்ஷன்ல 4,3, ஸ்கொயர். ஸோ a is 4 and b is 3. இங்க ஸ்கொயர் கொடுத்துருக்கோம். அப்போ ஸ்கொயர் ஆஃப் a, ஸ்கொயர் ஆஃப் 4 வந்து 16, நெக்ஸ்ட் ஸ்கொயர் ஆஃப் 3 வந்து 9 and 9 into 16 வந்து 144. இப்போ சப்போஸ் நான் இங்க டபுள் கொடுக்குறேன், டபுள் கொடுத்தா டபுள் ஃபங்க்ஷன் பாஸ் ஆயிட்டு டபுளோட வேல்யூ நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ இதுதான் கால் பேக்கோட அட்வான்டேஜ். இப்போ இந்த அட்வான்டேஜ் வச்சு எப்படி நம்ம அசின்க்ரோனஸ் ஃபங்க்ஷனோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம்? ஸோ இதுதான் நம்மளோட அசின்க்ரோனஸ் ஃபங்க்ஷன், கரெக்டா? ஸோ நான் என்ன பண்றேன், ஃபங்க்ஷன் பண்ணி அதுக்குள்ள நான் வாட்டர்ல ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணியாச்சு. திஸ் இஸ் கால் பேக், கரெக்டா? நம்ம இந்த ஃபங்க்ஷனை சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ வாட்டர்ன்றது ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன். அதுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷனையே ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். ஸோ கன்சோல் டாட் லாக் ஃபெச் வாட்டர், வாட்டர் ஃபெச் பண்ண பிறகு கால் பேக் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வாட்டர் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம், போர் என்ற ஒரு ஃபங்க்ஷனை ஒரு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம். இந்த எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே, இந்த போர் ரிமூவ் பண்ணிடலாம்.
prepare the pit, plant the tree, close the pit, fetch water, pour water. இப்போ ஆர்டர் கரெக்டா இருக்கு, கரெக்டா? ஸோ இந்த மாதிரி தான் இப்போ சப்போஸ் ஃபெச் இமேஜ் பண்ணணும். இமேஜ் ஃபெச் பண்ற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயே பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ தட் இமேஜ் ஃபெச் ஆன பிறகுதான் நமக்கு இமேஜ் பிரிண்ட் ஆகணும். ஸோ ஒரு அசின்கரனஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே சீக்வன்ஸா எக்ஸிக்யூட் ஆகிறது கால் பேக் யூஸ் பண்றோம். கரெக்டா? இப்போ இங்க ஏன் ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து இது ஒரு அட்வான்டேஜ். நம்ம ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணாம டைரக்டா எங்க கால் பண்ணுமோ அங்க ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி கூட பண்ணலாம். ஸோ மெனி மெத்தட்ஸ் இருக்கு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றதுக்கு. ஸோ இது ஒரு மெத்தட். இங்க எதுக்கு நாம ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி வாட்டர் ஆஃப் போர் பண்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஜஸ்ட் வாட்டர், இவ்வளவுதான். ஸோ இப்படி வாட்டர் மட்டும் இந்த ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணும்போது எக்ஸிக்யூட் ஆச்சு. ஏன்னா இந்த ஆர்குமெண்ட் இல்லை. இப்போ நமக்கு ஆர்குமெண்ட் தேவை. சப்போஸ் நான் இங்க ஆர்குமெண்ட் தரேன், POUR 4. நான் இங்க பிரேசஸ் எப்போ பேரந்தசிஸ் தரணும், பேரந்தசிஸ் தரேன்னா அப்படியே எக்ஸிக்யூட் ஆயிடும். ஸோ நம்ம வந்து ஒரு ஆர்குமெண்ட்டை தான் சென்ட் பண்ணணும், ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூஷனும் சென்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ நாம என்ன பண்றோம், இது இன்னொரு ஃபங்க்ஷன்ல போடுறோம். சப்போஸ் நான் இதை சிம்பிளா பண்றதுக்கு ஃபங்க்ஷன் அனதர் சொல்றேன். இதுக்குள்ள நான் என்ன பண்றேன், வாட்டர் போர், இங்க அனதர் கால் பண்றேன். இதுவும் சேம் தான், எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. prepare the pit, and the tree, close the pit, fetch water, pour water. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ப்ராமிசஸ்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், பார்த்துக்கோங்க. ஏன் நம்ம பண்றோம்னா, இப்போ நம்ம இங்கே ஒரு பேரந்தசிஸ் கொடுத்தாக்கா இங்கே எக்ஸிக்யூட் ஆயிடும். நம்மளால அது வந்து ஒரு எரர். ஸோ தட் இன்னொரு ஃபங்க்ஷன்ல இதை பாஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட் இங்க தரும். ஐ மீன் இந்த ஃபங்க்ஷனோட நேம் இங்க ஆர்குமெண்டா தரும். ஸோ இது அசின்க்ரனஸ் ஃபங்க்ஷன். நம்ம வேணும்னா இதை எக்ஸிக்யூட் அந்த வெப்சைட் விசுவலைசர்ல எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். நான் 5 செகண்ட்ஸ் ப்ளே பண்றேன். எக்ஸிக்யூட் ப்ரிப்பேர் தி பிட், அதுக்கப்புறம் பிளான்ட் கால் பண்ணுறோம், பிளான்ட் தி ட்ரீ. இங்க வந்து கால் பேக் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ இங்க கால் பேக் கியூல வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் அனதர் கால் போகுது. ஸோ வாட்டர் போர், கால் பேக் போயிட்டு கால் பேக் போர். ஸோ என்ன நடக்குதுன்னா, ஸோ நம்ம இந்த கால் பேக் வந்து கியூல வந்துடுச்சு. கரெக்டா? ஸோ கியூல வந்து எப்போ கால் ஸ்டாக் புஷ் ஆகும், இங்க இருக்கிற எல்லா கோடும் எக்ஸிக்யூட் ஆன பிறகு புஷ் ஆகும். ஸோ எல்லா கோடும் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. எக்ஸிக்யூட் ஆன பிறகு இங்க இருந்து புஷ் பண்றோம். ஸோ அனதர் என்ற ஃபங்க்ஷன் கால் ஆகுது. அனதர் ஃபங்க்ஷனுக்குள்ள வாட்டர் என்ற ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்றோம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ஃபெச் வாட்டர் ஆக்சுவலா ரீரன் பண்றேன், புரியும். ஸோ அனதர் எக்ஸிக்யூட் ஆகுது, ப்ரிப்பேர் தி பிட், அப்புறம் பிளான்ட், நெக்ஸ்ட் க்ளோஸ். ஸோ இப்போ எல்லா ஃபங்க்ஷன் முடிஞ்சு அனதர் வந்து புஷ் பண்ணப்படுது. வாட்டர் கால் பண்றோம், ஃபெச் வாட்டர் பிரிண்ட் ஆச்சு, கால் பேக் போகுது, போர் வாட்டர் பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் ரிவர்ஸ்ல வருது. அவ்வளவுதான். ஸோ இது நீங்க வேணும்னா எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க, புரியும். ஒரு சின்ன சம்மரி மாதிரி சொல்றேன். அசின்க்ரனஸ் ஃபங்க்ஷன்ன்றது கன்கரண்டா இண்டிபெண்டா எக்ஸிக்யூட் ஆகும். அசின்க்ரனஸ் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்றோம், ஜாவா ஸ்கிரிப்ட் எப்பவுமே வெயிட் பண்ணக்கூடாது, கண்டினியூஸா ரன் பண்ணினே இருக்கணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வெயிட்டிங் டைம் ரெடியூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். அதனால நம்ம என்ன பண்றோம், எக்ஸ்டர்னல் வெப் ஏபிஎஸ் ஆர் நோட் ஏபிஎஸ் ஹெல்ப்போட நம்ம அந்த வெயிட்டிங் டைமை குறைக்கிறோம். எப்படி குறைக்கிறோம், வெயிட்டிங் எல்லாம் எப்பெல்லாம் வெயிட்டிங் பண்ற மாதிரி ஃபங்க்ஷன்ஸ், ஃபெச் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் செட் டைம் அவுட் டைமர் ஃபங்க்ஷன்ஸ், ஈவெண்ட் ஹேண்ட்லர் ஃபங்க்ஷன்ஸ் தான் வருதோ அப்பெல்லாம் நோட் ஏபிக்கு அனுப்பிடுறோம். ஸோ நோட் ஏபியை வெயிட் பண்ணி ஃபெச் பண்ணி நமக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் மெயின் த்ரெட்டுக்கு தந்துடும். ஸோ இந்த ப்ராசஸ் படி பார்த்தோன்னா எப்பவுமே ஜாவா ஸ்கிரிப்ட் மெயின் த்ரெட் மேக்ஸிமம் வெயிட் பண்ணாது. சம் கேசஸ் வெயிட் பண்ணலாம், பட் ரொம்ப முடிஞ்ச அளவு குறைவாக தான் வெயிட் பண்ணணும். ஸோ இது இந்த கால் பேக்ல ஒரு சின்ன டிராபேக் இருக்கு. அதை சால்வ் பண்றதுக்கு ப்ராமிசஸ் அப்புறம் அசின்க் அவைட் வருது. அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.